கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுமித்ரா ராம வீதி பகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்கு முன்பாக நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றது. ஜூசி தி க்ளோத்திங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் வீட்டின் முன்பாக நின்றிருந்த ஆண் ஒருவரையும் பெண் ஒருவரையும் இவ்வாறு துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 42 வயதுடைய ஆணும் 70 வயதுடைய பெண்ணும் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்தவர்களாவர். இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கொட்டாஞ்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதே நேரம் சிலாபத்தில் துப்பாக்கி சூட்டிற்கு இலக்காகி பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று சிலாபம் விலத்தவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நபர் ஒருவர் தனது மனைவி மீது வாயு துப்பாக்கியை பயன்படுத்தி இவ்வாறு துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டுள்ளார். இதையடுத்து படுகாயமடைந்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர்.